ஆழ்ந்து கேளுங்கள். நகுரோரதிகம் தத்வம் நகுரோரதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நகுரோரதிகம் தத்வம் நகுரோரதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆழ்ந்து கேளுங்கள். நகுரோரதிகம் தத்வம் நகுரோரதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவை விட உயர்ந்த சத்தியம், தத்துவம், பரம உண்மை எதுவும் இல்லை. குருவை விட உயர்ந்த தவமோ ஆன்மீக சாதனையோ எதுவும் இல்லை. குருவை விட தத்துவ ஞானமோ உயர்ந்ததோ வேறு எதுவுமே இல்லை. அத்தகைய குருவை வணங்குகின்றேன், சரண் அடைகின்றேன். நகுரோரதிகம் 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 சிவசாசனதக சிவசாசனதக சிவசாசனதக. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 2 ஸ்லோகங்களை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டேன்னா இந்த சத்தியம் முழுமையா புரியும். நகுரோரதிகம் தத்துவம் நகுரோரதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, ஆர்கனைசேஷன் இஸ் நெசசரி ஈவில்னு. ஏன்னா அவர் பிறந்து வளர்ந்த அந்த காலகட்டத்துல ஹிந்து தேசம் அப்படிங்கிற அந்த இந்துக்கள் தங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டியோட, ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட, பொலிட்டிக்கல் சாவரனிட்டி இருந்த அந்த காலம் அழிந்து விட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரிட்டிஷ், அதாவது கிறிஸ்தவ பிரிட்டானிய கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவை கொள்ளை கொண்ட பிறகு மொத்தமாக இந்துக்கள் தங்களுடைய கான்ஷியஸ் சாவரனிட்டி, ரிலிஜியஸ் சாவரனிட்டியோட சேர்ந்த பொலிட்டிக்கல் சாவரனிட்டியை இழந்து விட்டார்கள். அது வரைக்கும் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நெசசரி ஈவில் இந்து மதத்துக்கு தேவையே படல. ஏன்னா நம்முடைய சம்ஸ்தானங்களே சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்தவை. கொஞ்சம் ஒன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம சனாதன இந்து தர்மம் இன்டிஜீனியஸா, ஆர்கானிக்கா, பிரபஞ்ச விதிகள், தர்மம், இதை பற்றிய ஆராய்ச்சி மற்றும் அனுபவம், அனுபூதிகளில் இருந்து விளைந்த பேரறிவின், அந்த பேரறிவிலிருந்து விளைந்த தர்மத்தோட
ஒரு ஆர்கானிக்கா எவால்வான தர்மம், ஆர்கானிக்கா எவால்வான மதம். அதனாலதான் ஃபவுண்டர் கிடையாது. ஆலமரத்தடியில உட்கார்ந்து நாம எல்லாம் கலந்து பேசி பஞ்சாயத்து பண்றோமே, அது மாதிரி காட்டிலே அமர்ந்து கடும் தவத்தாலே நம் முன்னோர்கள் ஆர்கானிக்கா உணர்ந்த அகம், புறம், பரம் இவைகளை பற்றிய பேரறிவு, ஞானம், சர்வஞத்துவம், இதிலிருந்து ஆர்கானிக்கா உருவான சம்பிரதாயம் சனாதன இந்து தர்மம் இல்லையா? அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் பிராண்ட் மாதிரி, ஃப்ரேம்டு, பிராண்டட், கிரியேட்டட் ரிலிஜியன் கிடையாது. ஒரு பர்பஸுக்காக கிரியேட் பண்ண, இந்த நாடு பிடிக்கிறதுக்காக, இல்ல மனிதர்களை அடிமைப்படுத்துறதுக்காக, அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக கிரியேட் பண்ண விதி நிஷேதங்கள், இதை செய் இதை செய்யாதே அப்படிங்கிற அந்த விதி நிஷேத ரிலிஜியன் மதம் கிடையாது. நாம பேரறிவை, பெரும் ஞானத்தை, அனுபூதியை அடிப்படையாக கொண்டு ஆர்கானிக்கா எவால்வான ரிலிஜியன். அதனால நம்முடைய சமஸ்தானங்களே இந்த சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கியதனால தனியா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை, இருந்ததே இல்லை. செக்யூலரிசம் அப்படிங்கிற ஐடியாவே நம்முடைய சனாதன இந்து தர்மம் தழைத்தோங்கிய நாடுகள்ல இருந்ததும் இல்லை, தேவையும் படல. காரணம் என்னன்னா, நம்ம ரிலிஜியனே, சனாதன தர்மமே டெமோக்ரஸி, ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி. நம்முடைய தர்மத்திலே நடந்தது போல, நடப்பது போலே கண்டன மண்டனங்கள், பலதரப்பு வாத பிரதிவாதங்கள், பலதரப்பு ஆர்குமெண்ட்ஸ், பட்டிமன்றங்கள், இவைகளெல்லாம் செழித்து ஓங்கி, வழக்காடு மன்றங்கள், கண்டன மண்டனங்கள், வாத பிரதிவாதங்கள், இதெல்லாம் செழித்து ஓங்கிய தர்மம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ட்ரெடிஷனுங்கய்யா. நாம ரொம்ப இனிமையான ட்ரெடிஷனுங்கய்யா. இந்த ஆர்கானிக்கான ட்ரெடிஷனுக்கு சமஸ்தானங்கள் சார்ந்து நாம இயங்கினதுனால, சமஸ்தானங்களே இந்த ட்ரெடிஷன்ஸ் தான் தங்களுடைய லாவாகும். அதாவது கான்ஷியஸ் சாவரனிட்டியும், ரிலிஜியஸ் சாவரனிட்டியும், பொலிட்டிக்கல் சாவரனிட்டியும் ஒன்னாவே இருந்தது. கான்ஷியஸ் சாவரனிட்டி அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஞான தேடுதலும், ஞான வெளிப்பாடும், ஞான சுதந்திரமும். ரிலிஜியஸ் சாவரனிட்டி அந்த ஞான சுதந்திரத்தை மையமாக வைத்து மக்கள் வாழ்வதற்கு, இயங்குவதற்கான மத சுதந்திரம். இது மாதிரியான சம்பிரதாயங்களை உருவாக்க, வாழ, பரப்ப இருந்த மத சுதந்திரம். பொலிட்டிக்கல் சாவரனிட்டி, இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று முழுமையாக இணைக்கப்பட்டு, பிணைக்கப்பட்டு இருந்தது. அதனால தனியா ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது. ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு நெசசரி ஈவில் வந்த உடனேயே
ஆர்கானிக்கா வளர்ந்த ஞான குருமார்களுடைய ஞான அனுபூதி ஆர்கனைசேஷன் ஃப்ரேமுக்குள்ள அடைக்கப்படும் பொழுது பல நேரங்களிலே உயிர் சிதைந்த உடலாகவே எஞ்சியிருக்கின்றது. அந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஆர்கனைசேஷனை உருவாக்காம பரமசிவ பரம்பொருள் பேரருளால சமஸ்தானத்தை நாட்டை ஆக்கினோம், நாடு செய்தோம். இப்போ கைலாசால கான்ஷியஸ் சாவரனிட்டியும் ரிலிஜியஸ் சாவரனிட்டியும் பொலிட்டிக்கல் சாவரனிட்டியும் ஒன்று. வேதமோடு ஆகமம் மெய்யாம். இந்த பிரபஞ்ச சத்தியங்கள் அதனை சார்ந்தே வடிவமைக்கப்பட்ட தர்மசாஸ்திரம் இதுதான் இந்த கைலாசாவோட அடிப்படை. கான்ஷியஸ், ஒரு தனி மனிதனோட கான்ஷியஸ் சாவரனிட்டி குழுவாக இணைந்திருக்கும் போது அகத்துல கான்ஷியஸ் சாவரனிட்டி, இகத்துல ரிலிஜியஸ் சாவரனிட்டி, பரத்துக்கு அல்டிமேட்டான பரமசத்தியங்களை வாழுகின்ற சாவரனிட்டி, இதெல்லாம் சேர்ந்து இந்த பூமியில நாம வாழற அந்த நாட்டோட பொலிட்டிக்கல் சாவரனிட்டி, இது எல்லாமே ஒன்றோடொன்று இணைந்து ஒரு சத்தியத்தின் மீதே ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதனால், ஒரு தர்மத்திலிருந்தே விளைவதனால் டைல்யூஷனுக்கு வாய்ப்பே இல்லை, சிதைபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இது மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டத்தை பரமசிவ பரம்பொருள் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இதை வளமாக்கி உலகிற்கு கொண்டு செல்லுகின்றார். சில விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த ஈகோசிஸ்டம் முக்கியம், தேவை அப்படிங்கிறத இன்றைய செய்தியின் மூலம் பரமசிவ பரம்பொருள் ரொம்ப தெளிவா சொல்றார். ஆழ்ந்து கேளுங்கள். நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவை விட அதிகமான பரமசத்தியம் எதுவும் இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ரத்தையான தேடுதல் உடையவனுடைய வாழ்க்கையிலே உண்மையில பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் கூட மாறலாம், தவறில்லை. சில நேரத்துல ஆரம்ப காலகட்டத்துல உங்க சாதனை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கடவுளோடு உங்கள் மனம் லயித்து இருக்கலாம், விநாயகரோடோ முருகனோடோ. அதுக்கப்புறம் மெதுவா தாயார் மேல அம்பாள் மேல மனம் லயிக்கலாம். பிறகு அப்படியே அது மேல் வளர்ந்து பரமசிவ பரம்பொருள் மேல மனம் லயிக்கலாம். பரமசிவ பரம்பொருள் மேலேயே கூட அவருடைய அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் 64 வடிவங்களிலே ஏதாவது ஒரு வடிவத்து மேல ஆழ்ந்து லயிக்கலாம்.
நடராஜரா இருக்கலாம், அடுத்து தட்சிணாமூர்த்தியா மாறலாம், அடுத்து லிங்கஸ்வரூபமா மாறலாம். இஷ்ட தெய்வங்கள் மாறுவதில் தவறில்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதே போல தத்துவங்கள் மாறுவதிலும் தவறில்லை. ஆரம்ப காலகட்டத்துல மெதுவா துவைத்தமா மனம் இந்த பக்தியிலேயே லயித்து இந்த பக்தியை ருசித்து ஆனந்தப்படுகிற அந்த துவைதத்துல ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. மெதுமெதுவா அது தானாகவே பழுத்து விசிஷ்டாத்வைத்தத்துக்கு போலாம். ஆஹா, என்னுடைய தலைவனாகிய என் பரமநாதனும் என் இஷ்ட தெய்வமும் நானும் உணர்வாலே ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். அவர் பிரம்மாண்டம் என்றால் நான் பிண்டாண்டம். அவர் பெரும் ஞான தீ என்றால் அதிலிருந்து தோன்றும் ஒரு சிறு துளி. அவர் பெருங்கடல் என்றால் அதில் எழும் ஒரு அலை நான். இந்த விசிஷ்டாத்வைத சத்தியம் உண்மைன்னு ஒரு சில காலகட்டத்துல உணரலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா, இல்ல அவரும் நானும் ஒண்ணுதான். அவர் எந்த சாரமாக இருக்கின்றாரோ அந்த சாரமே என் சாரமாக இருக்கிறது. அத்வைத சத்தியமாகவும் அத்வைத தத்துவமாகவும் மலரலாம். அதுக்கும் மேல போய் அப்பா இந்த 3 நிலையுமே சத்தியம்பா. அவரை நான் ரசித்து ருசித்த துவைத பக்தி நிலையும், அவர் எனும் பெருங்கடலிலே எழும் அலை நான் என்று உணர்ந்த விசிஷ்டாத்வைத நிலையிலும், அவரும் நானும் ஒன்றே என்றுணர்ந்த அத்வைத நிலையிலும், இந்த 3 நிலைகளுமே ஸ்பான்டேனியஸா சைமல்டேனியஸா சைனர்ஜெட்டிக்கா உண்மை, 3மே ஒன்றாக நிகழ்கின்றது அப்படிங்கிற உணர்ற பரமாத்வைத்தமாகட்டும், தத்துவ ஞானங்கள் முதிர்ந்து கொண்டே செல்லும். ஆழ்ந்து கேளுங்க. ஒரு ஆழமான ஸ்ரத்தை உடைய தேடுதல் உடைய ஸ்ரத்தையான தேடுதல் உடைய ஒரு சாதகன் வாழ்க்கையில தத்துவங்களின் முதிர்ச்சி நடந்தே தீரும். இஷ்ட தெய்வ முதிர்ச்சி, இஷ்ட தெய்வங்கள் மாறிக்கொண்டே செல்வது கட்டாயம்னு நான் சொல்ல மாட்டேன். நடந்தால் தவறில்லை, ஆனா கட்டாயம் இல்லை. சாக்த சம்பிரதாயத்துல கட்டாயமாகவே இஷ்ட தெய்வ மலர்ச்சி, இஷ்ட தெய்வ மாற்றம் நடந்தாகணும். சாக்தத்துல தீட்சை கொடுக்கும் பொழுதே முதல்ல ஸ்ரீவித்யா கணபதி அவருக்கு தான் அவருடைய தீட்சை தான் கொடுப்பாங்க. அதுல சாதனை பண்ணி மலர்ந்த பிறகுதான் அடுத்தடுத்த தெய்வங்களுடைய உபாசனைகளுக்கான தீட்சை கொடுப்பாங்க. எஸ்பெஷலி தந்திர சம்பிரதாயத்துல அந்த பாவங்களே மாறும். பராசக்தியை தாயாகவும் தன்னை குழந்தையாகவும் பார்க்கின்ற பாவம் மாத்ருபாவம்னு சொல்வாங்க. அதுக்கு பிறகு சகீபாவம், தாயாருடைய தோழியாக இருப்பது. அதையும் முதிர்ந்து வீரபாவம்னு இருக்கு. இந்த பாவங்கள், இஷ்ட தெய்வங்கள், தத்துவங்கள், இந்த 3மே மாறலாம். சில சம்பிரதாயங்களிலே மாறித்தான் தீர வேண்டும். சில சம்பிரதாயங்கள்ல மாறணும்னு அவசியம் இல்லை, ஆனா மாறினாலும் தவறில்லை. இஷ்ட தெய்வம் மாறலைன்னாலும் பாவம் முதிர்ச்சி அடைய, சாதனையில் முதிர்ச்சி அடைய அடைய
பாவம் மாறிய தீரும். அதே போல தத்துவமும் ஜீவ ஈஸ்வர ஜெகத் இந்த மூன்றை பற்றியும் நாம் வைத்திருக்கின்ற கருத்தும் அனுபூதியும் ஒரு தீவிர ஸ்ரத்தையுடைய சாதகனுக்கு மாறித்தான் தீரும். அந்த மாற்றம் கண்டு அஞ்ச வேண்டாம். அதுவும் ஒரு விதமான வளர்ச்சியே. மாறாத ஒன்று. உங்களுடைய மொத்த இந்த பயணத்திலையும் எங்க துவங்குறீங்களோ அங்க இருந்து பரமாத்வைத பரமுக்தி வரை மாறாத ஒன்று குரு. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரே தேவையான காலத்துல துவைத சத்தியத்தை கொடுத்து, தேவையான சரியான காலத்துல விசிஷ்டாத்வைத சத்தியங்களை தத்துவங்களை காட்டி, சரியான காலகட்டத்துல அத்வைத சத்தியத்தை காட்டி, சரியான காலகட்டத்துல பரமாத்வைத சத்தியத்தை காட்டி, தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் சரியா இருப்பாரோ அந்த இஷ்ட தெய்வமாகவே அருள் செய்து, அந்த வடிவத்திலேயே காட்சி கொடுத்து, நீங்க முதிர்ச்சி அடைந்தால் வேறொரு இஷ்ட தெய்வத்தை நோக்கி உங்களுடைய உணர்வு செல்லுமானால் அந்த தெய்வமாக காட்சியளித்து அருள் செய்து உங்களை அழகா பக்குவப்படுத்தி பரமுக்தியில் பரமாத்வைதத்தில் நிலை பெறச் செய்துவிட்டு தான் விடுவார். அதுக்கு மேல விடுறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அவரே நீங்களாயிடுறீங்க, நீங்களே அவராயிடுறீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மத்தோட அடிப்படை சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்கனைசேஷனா மாத்தும் பொழுது சில நேரத்துல மக்கள் இந்த வளர்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல், இல்ல மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அந்த மனச்சிக்கல்கள் குழப்பத்துல சிக்கி தங்களையும் மற்றவர்களையும் நாசமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். இந்த ஒரு சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நகுரோரதிகம் 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 சிவசாசனதஹ 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 சிவசாசனதஹ. பரமசிவ பரம்பொருள் குருகீதையில சொல்றார். 107வது ஸ்லோகம். நகுரோரதிகம் 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 சிவசாசனதஹ 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 சிவசாசனதஹ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழோட இலக்கணமும் சம்ஸ்கிருத இலக்கணமும் ஒரே அடித்தளத்திலிருந்து உருவானவை. அதனால பல விதிகள் ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 3 முறைக்கு மேல் அழுத்தி சொல்லக்கூடாது. இது ஒரு பாரம்பரியமான ஒரு இலக்கண முறை. ஆனா இங்க அந்த பாரம்பரிய இலக்கண முறையையே உடைத்து விட்டு பரமசிவ பரம்பொருள், இந்த குருகீதை பரமசிவ பரம்பொருளே தாயாருக்கு சொன்னது.
அன்னைக்கு உபதேசித்தருளியது குருகீதை. அதுல 4 முறை சொல்லுகிறார். இது சிவனின் ஆணை. சிவசாசனதா. ஆணைன்ற வார்த்தை கூட சின்ன வார்த்தை. சாசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் கட்டளைன்ற பொருளை சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷன். சிவசாசனதா. சிவ ஆஞ்ஞான்னு சொல்லல. கட்டளைகள் மாறலாம், ஆனா சாசனம் மாற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டளைன்றது ஆர்டர். ஆர்டருங்க மாறலாம், ஆனா கான்ஸ்டிடியூஷன் மாற முடியாது. இங்க பெருமான் சிவ ஆஞ்ஞா சிவ ஆஞ்ஞான்னு சொல்லல, சிவசாசனதா 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 அப்படின்னு 4 முறை சொல்றார். 3 முறை அல்ல, 3ஐயும் தாண்டி 4 முறை சொல்றார். இலக்கண மரபையே உடைத்து விட்டு, ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியங்கிறதுனால 4 முறை சொல்றாரு. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்துணை 1000 முறை வேண்டுமானாலும் சொல்லி, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் இது மூலமா சொல்றாரு. நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. இந்த 2 ஸ்லோகத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பரமசிவனுடைய நேரடியான செய்தி. நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹ தத்வஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் நகுரோர் அதிகம் சிவசாசனதக 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 சிவசாசனதக. இதுவே சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் சிவனின் சாசனம் அப்படிங்கிற. சிவனுடைய சாசனம்னா என்ன? வெறும் அரசியல் சாசனம் அல்ல, பிரபஞ்ச சாசனம். மனிதர்கள் உருவாக்கி ஒரு நாட்டோட எல்லைக்காக விதிப்பது அரசியல் சாசனம். பெருமானே உருவாக்கி பிரபஞ்சத்திற்கே விதிப்பது சிவசாசனம். யாரெல்லாம் இந்த ஒன்றை பிடிக்கிறார்களோ, இஷ்ட தெய்வம் மாறலாம், சம்பிரதாயம் மாறலாம், தத்துவம் மாறலாம், பாவம் மாறலாம், தவ முறை மாறலாம், சாதனை முறை மாறலாம். ஏன்னா பழுத்து மெச்சூர்டாகும் பொழுது நீங்கள் உணர்வாலே உணர்ச்சியாலே உயிராலே முதிர்ச்சி அடையும் பொழுது இவைகள் எல்லாம் மாறலாம். ஆழ்ந்து கேளுங்கள். இங்க பெருமான் இந்த 107வது ஸ்லோகத்திலே சிவ ஆஞ்ஞான்னு சொல்லல, சிவசாசனதகான்னு சொல்றார். அத சிவனின் ஆணை சிவனின் கட்டளைன்னு மொழிபெயர்க்க முடியாது, சிவனுடைய ஆர்டர்னு மொழிபெயர்க்க முடியாது. சிவனின் சாசனம், சிவாஸ் கான்ஸ்டிடியூஷன், நாட் ஆர்டர். ஒரு கான்ஸ்டிடியூஷனை எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணி வேற வேற கோர்ட்டுங்க வேற வேற ஆர்டர் பாஸ் பண்ண முடியும்.
ஆனா கான்ஸ்டிடியூஷன் மாற முடியாது. இங்க அதனாலதான் பரமசிவ பரம்பொருள் நகுரோரதிகம் 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 சிவசாசனதः 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 சிவசாசனதः. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்ரத்தையோ